தமிழில் 14 மணி நேரம் அடங்கிய கம்ப்ளீட் அட்வான்ஸ்டு டேலி பிரைம் ஜிஎஸ்டி ஆஃப்லைன் ஆன்லைன் வீடியோஸ் உங்களுக்கு 16 GB பென் டிரைவில் ரூபாய் 1300க்கு கிடைக்கிறது. டெமோ வீடியோவை ப்ளூமிங் டியூட்டோரியல்ஸ் யூடியூப் சேனலில் காணலாம். லெட்ஜர் கிரியேஷன். at first ledger creationல நம்ம கேபிட்டல் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கேபிட்டல் அப்படின்றது என்ன? கம்பெனி மேலே போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் கூட என்ன பண்ணலாம்? இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஷேர், பார்ட்னர்ஸ், ஈக்விட்டி, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, இதில் ட்ராயிங்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். இன்வெஸ்ட் பண்ண ஓனர் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து சர்டன் அமௌண்ட்டை பர்சனல் யூஸுக்காக அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? ட்ராயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? லெட்ஜர் கிரியேஷன் பண்ண போகிறோம். டேலிக்கு போயிடலாம். ஓகே, டேலி பிரைமில் ஆல்ரெடி நான் லெட்ஜர் கிரியேஷன் அப்படின்ற நேமில் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல டேட் ஆஃப் லாஸ்ட் என்ட்ரியில் நோ வவுச்சர்ஸ் என்டர்டு. ஸோ எந்த ஒரு வவுச்சர்ஸும் நான் என்ட்ரி பண்ணல, அதனால் நோ வவுச்சர் என்டர்டுன்னு காமிக்குது. கரண்ட் பீரியட், நான் கம்பெனி ஓப்பன் பண்ணும்போது என்ன கரண்ட் பீரியட் இருந்ததோ அந்த பீரியடை இங்கே காமிக்கும். ஓகே, 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச். கரண்ட் டேட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எந்த என்ட்ரியும் போடாதனால 1 ஏப்ரல் இருக்குது. சப்போஸ் நான் என்ட்ரிஸ் டிரான்சாக்ஷன் போட்டிருக்கேன் அப்படின்னு வைங்களேன், அக்டோபர் போட்டிருக்கேன், அக்டோபர் மந்த் வரை நான் போட்டிருக்கேன் அப்படின்னா லாஸ்ட்டாக எந்த டேட்டில் டிரான்சாக்ஷன் நான் என்ட்ரி ஃபினிஷ் பண்ணணும் அந்த டேட்டை இந்த இடத்துல காமிக்கும். ஓகே, ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் டேட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? லெட்ஜர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கேட்வே ஆஃப் டேலியில் மாஸ்டர்ஸில் கிரியேட் கொடுக்குறீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ், இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ், ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர்ஸ். ஓகே, இப்போ நான் ஷோ மோர் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு டீட்டெயில்ஸ் காமிக்கும். இதே மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் இருக்குது. பேரோல் மாஸ்டர்ஸ், அது மாதிரி ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர்ஸ், ஸோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஷோ இன் ஆக்டிவ். ஸோ இது இந்த இடத்துல உள்ளது ஆக்டிவில் இருக்கிறத காமிக்குது. ஆக்டிவ் இல்லாமல் இருக்கிறதே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஷோ இன் ஆக்டிவ் கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணிடுறேன்? இதை ஹைட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? லெட்ஜர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸில் லெட்ஜர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்? சுஹாஸ் கேபிட்டல். ஸோ அண்டர் எந்த குரூப்பில் வரணும்? கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ அவங்களுடைய அட்ரஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஒரு லெட்ஜருக்கு மட்டும் உங்களுக்கு நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேட் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணாதான் ஜிஎஸ்டி டின் நம்பர் உங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகே, அதர் ஸ்டேட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட் டின் நம்பர் உங்களுக்கு அப்ளை ஆயிரும். ஸோ அதனால் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. பின்கோட் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேன் நம்பர் இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ இதில் ஓப்பனிங் பேலன்ஸாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸை நீங்கள் டைப் பண்ணலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தான் காமிக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஷேர் கேபிட்டல், ட்ராயிங்ஸ், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அண்ட் ஈக்விட்டி கேபிட்டல். ஓகே, டேலிக்கு போயிடலாம். So second one share capital under the same group capital and save it. Okay, third one பார்த்தீங்கன்னா drawing. இந்த இடத்துல under the same group capital. Okay, so once நான் again enter நான் ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இதை ஷார்ட்கட்டாக நீங்கள் சேவ் பண்ணணும், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வேணாம், ஜஸ்ட் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா Ctrl A ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஓகே, எகெயின் அண்ட் எகெயின் நீங்கள் என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டைமிங் எடுக்கும். ஸோ அதனால் Ctrl A கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அண்டர் த சேம் குரூப் கேபிட்டல், Ctrl A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி. ஓகே, ஈக்விட்டி அண்ட் ஷேர் கேபிட்டல் மொரார்லெஸ் சிமிலர் தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ Ctrl A கொடுத்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ். பர்ச்சேஸ் அப்படின்ற குரூப்பில் என்னென்ன லெட்ஜர்லாம் ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பர்ச்சேஸ், இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் ரிவர்ஸ் சார்ஜ். ஸோ லோக்கல் பர்ச்சேஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் லோக்கல்குள்ள டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்னா அது லோக்கல் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு என்னென்ன ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட். ஓகே, ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ்ன்னு வரும். இதுக்கு என்ன ஜிஎஸ்டி அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி. ஓகே, அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்றது அது ஒரு வகையான purchase. Composition purchase and taxable purchase, URD purchase, URD unregistered dealer. So இந்த purchase groupல என்னென்ன லெட்ஜர்லாம் நமக்கு ஆட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் எந்த குரூப்ல வரும்? பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் நாட் அப்ளிகபிள் கொடுக்கலாம், இல்லை இன்வாய்ஸ் ரவுண்டிங் மெத்தட் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட். ஓகே, பிட்வீன் டூ ஸ்டேட்ஸுக்கு இடையில டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா அது இன்டர் ஸ்டேட் பர்ச்சேஸ். ஓகே, சப்போஸ் சேல்ஸாக இருந்ததுன்னா இன்டர் ஸ்டேட் சேல்ஸ். பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து purchase reverse charge. இதுவும் under purchase accounts control A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். next composition purchase under purchase accounts control A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா URD purchase unregistered dealer. ஓகே, ஸோ பர்ச்சேஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. இதை நீங்கள் டீட்டெயில்டாக இந்த மாதிரி போடலாம். சில நேரம் நீங்கள் வெறும் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி கூட போடலாம். ஓகே, ஸோ நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த லெட்ஜர் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து taxable purchase. ஸோ பர்ச்சேஸ்லேயே நிறைய இருக்குது. இப்போ taxable பார்த்தீங்கன்னா 12%, 8%. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் taxable purchase இருக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா nil rated இருக்கும். ஓகே, nil rated 0%. அதே மாதிரி exempt அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் இருக்குது taxableலேயே. நான் ஜஸ்ட் taxable அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, கண்ட்ரோல் ஏ சேவ் பண்ணிடுங்க. அடுத்து கேஷ் பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் கிரெடிட் பர்ச்சேஸ், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது. தென் வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். சப்போஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டத்தில் ஏதாவது டேமேஜ் இருந்தது அப்படின்னா அந்த பார்ட்டிக்கு நம்ம ரிட்டர்ன் அனுப்புவோம் இல்லைங்களா? ஸோ அந்த லெட்ஜரும் எந்த குரூப்பில் ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் குரூப்பில் ஆட் ஆகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேஷ் பர்ச்சேஸ், இது நார்மல் பர்ச்சேஸ். அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்றது கடன். ஓகே, யா கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேல்ஸ் குரூப்பில் என்னென்ன லெட்ஜர்லாம் ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் சேல்ஸ், இன்டர்ஸ்டேட் சேல்ஸ், யூஆர்டி சேல்ஸ். ஓகே, லோக்கல் சேல்ஸ் அப்படின்றது த டிரான்சாக்ஷன் வித்தின் த சேம் ஸ்டேட்டுக்கு இடையில் நடந்தது அப்படின்னா அது லோக்கல் சேல்ஸ். இன்டர்ஸ்டேட் சேல்ஸ் அப்படின்றது பிட்வீன் டூ ஸ்டேட்ஸுக்கு இடையில் டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்னா அது இன்டர்ஸ்டேட் சேல்ஸ். யூஆர்டி சேல்ஸ்ன்றது அன்ரெஜிஸ்டர்ட் டீலர். எக்ஸ்போர்ட் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ இந்த மாதிரி சேல்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ லோக்கல் சேல் அண்டர் எந்த குரூப்பில் வரும்? சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ். ஸோ இன்வாய்ஸ் ரவுண்டிங் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர் ஸ்டேட் சேல்ஸ். ஓகே, பிட்வீன் டூ ஸ்டேட்ஸுக்கு இடையில் டிரான்சாக்ஷன் நடக்கிறது. ஓகே, கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ் சேல்ஸ் வந்து நம்ம கேஷுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அது கேஷ் சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அண்டர் த சேம் குரூப் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். கிரெடிட் சேல்ஸ். ஸோ நம்மளுடைய கஸ்டமருக்கு நம்ம கடனுக்கு சேல்ஸ் பண்ணுறோம், அது கிரெடிட் சேல்ஸ். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸ்போர்ட் சேல்ஸ்.
export sales. Okay, so export sales அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப்பான சேல்ஸ். ஓகே, ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன், நம்ம சேல்ஸ் பண்ண ப்ராடக்ட் டேமேஜான ப்ராடக்ட்டை நம்ம கஸ்டமர் நம்மளுக்கு ரிட்டர்ன் அனுப்புவாங்க இல்லையா, ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்லுவோம். அண்டர் எந்த குரூப்பில் வரும், த சேம் சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ் குரூப்பில். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேல்ஸ்லேயே நில் ரேட்டட், எக்ஸம்ட், ஸோ டேக்ஸபிள், டேக்ஸபிளில் பார்த்தீங்க அப்படின்னா 12%, 18%, 20%, ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும், டேக்ஸபிள் பர்சன்டேஜ் வேரி ஆகும். நான் வந்து ஜஸ்ட் டோட்டல் taxable sales அப்படின்னு நான் போட்டுறேன். சரிங்களா, ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் ரா மெட்டீரியலாக, அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குடோனுக்கு நம்ம கொண்டு வருவோம் இல்லையா, ஸோ அதுக்கு ஆகக்கூடிய கேரியேஜ் இன்வர்ட்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ், ஸோ அது மாதிரி வேஜஸ், ஸோ அந்த ப்ராடக்டை நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அந்த வேஜஸ் கொடுப்போம். பவர் அண்ட் ஃபியூவல், கோல், கேஸ், வாட்டர், ஸோ எக்ஸட்ரா. ஒரு ப்ராடக்ட்டை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸை டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவர் அண்ட் ஃபியூவல், freight charges is like a transportation charges, wages, carriage inwards, electricity factory, warehousing expenses, import duty, coal, gas charges, delivery charges, consumed material, custom clearing charges and water of factory. Okay, so இந்த ledger நம்ம create பண்ண போறோம். First power and fuel. Okay, under in the group direct expenses. Okay, yeah, control A கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா freight charges, same direct expenses. அடுத்து wages, carriage inwards, wages control A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். carriage inwards control A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஃபேக்ட்ரி. ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் எங்கே பண்ணுவாங்க, ஃபேக்ட்ரியில் தான் பண்ணுவாங்க. ஸோ ஃபேக்ட்ரியில் ஆகக்கூடிய அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, வேர்ஹவுசிங் எக்ஸ்பென்சஸ், இம்போர்ட் டியூட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி ஃபேக்ட்ரி. ஓகே, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். வேர் ஹவுசிங் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் டியூட்டி, கோல் அண்ட் கேஸ். ஓகே, இம்போர்ட்ஸ் டியூட்டி. ஸோ இம்போர்ட் டியூட்டி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, அதுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கோல் அண்ட் கேஸ் charges, direct expenses control A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா delivery charges, consumed material, yeah, delivery charges control A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். consume materials. ஓகே, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து கஸ்டம் கிளியரிங் சார்ஜஸ், கஸ்டம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வாட்டர் ஆஃப் ஃபேக்ட்ரி. ஓகே, யா, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம், மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸை டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ப்ராடக்ட் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணுறோமோ அது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதை அட்வர்டைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைஸிங் எக்ஸ்பென்சஸ், போஸ்டேஜ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, எம்ப்ளாய்க்கு கொடுக்குற சேலரி, ஸோ ஸ்டாஃப் வெல்ஃபேர்,
டெப்ரிஷியேஷன். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு வந்து அதில் இருக்கும். ஸோ இது எல்லாமே எங்கே ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்ட், சேலரி, கன்வெயன்ஸ், போஸ்டேஜ். ஓகே, ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ரெண்ட் அண்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, யா கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். salary, conveyance, salary, same control A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். conveyance is like a transportation charges. okay, so indirect expenses control A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா postage, printing and stationery. okay, postage, indirect expenses control A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். printing and stationery. okay, same indirect expenses group control A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். electricity charges, office expenses. okay, indirect expenses control A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். office expenses, indirect expenses control A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். okay, அடுத்து carriage, outwards, depreciation, bank charges. okay, carriage, outwards, control A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். depreciation, control A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். bank charges, indirect expenses control A. okay, அடுத்து telephone charges, director remuneration. okay, telephone charges under indirect expenses control A கொடுத்து select பண்ணிக்கங்க. remuneration. okay, remuneration is like a salary, but வந்து இது பார்த்தீங்கன்னா டைரக்டர் அந்த மாதிரி மேனேஜர் அவங்களுக்கு கொடுக்குறது. ஓகே, ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட் டெப்ட், ஆடிட் ஃபீ, ப்ரொஃபஷனல் சார்ஜஸ். பேட் டெப்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு அமௌண்ட் வரணும். ஸோ அந்த அமௌண்ட் கடனுக்கு வேண்டியிருப்பாங்க கஸ்டமர். சப்போஸ் அந்த கஸ்டமர் நம்மளுக்கு திருப்பி செலுத்தலை, இல்லை அவங்க எங்கேயே போயிட்டாங்க, ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம்னா பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவும் எந்த குரூப்பில் ஆட் ஆகுது? indirect expenses. ஸோ இதுக்கு ஆகக்கூடிய இந்த சேல்ஸுக்கு ஆகக்கூடிய ஆடிட் ஃபீ, ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் எல்லாமே இந்த குரூப்பில் உங்களுக்கு ஆட் ஆகுது. ஓகே, பேட் டெப்ட், சேம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆடிட் ஃபீ, சேம் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபஷனல் சார்ஜஸ், கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கமிஷன் அலவுட். ஓகே, ஸோ நம்ம யாருக்காவது கமிஷன் கொடுத்தாலோ, டிஸ்கவுண்ட் கொடுத்தோமோ, இல்லை டொனேஷன், அந்த மாதிரி எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, கமிஷன் allowed. okay, indirect expenses control A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். discount allowed, நம்ம சேல்ஸ் பண்ணுவோம், ஸோ அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்போம் இல்லைங்களா நம்மளுடைய கஸ்டமருக்கு, ஸோ அதுவும் நம்மளுடைய இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் குரூப்பில் ஆட் ஆகுது. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டொனேஷன், சேரிட்டி அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் குரூப்பில் தான் உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஓகே, லோனுக்குரிய இன்ட்ரெஸ்ட் அதை நம்ம பே பண்ணணும், அதுவும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். லாஸ் பை ஃபயர், லாஸ் ஆன் தெஃப்ட். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஓகே, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கம்பெனியில் ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து ப்ராடக்ட் எல்லாம் டெமாலிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் எந்த குரூப்பில் வரும்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தெஃப்ட், திருட்டு போயிடுச்சு அப்படின்னாலும் அந்த ப்ராடக்ட் எல்லாமே எங்கே தான் வரும்? இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் குரூப்பில் தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? அடுத்து பெனாலிட்டி எக்ஸ்பென்சஸ், ஃபுட் எக்ஸ்பென்சஸ்.
penalty expenses under indirect expenses group control A கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க. food expenses, food, snacks, tea, coffee, everything. Okay, indirect expenses control A கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கங்க. duties and taxes. So duties and taxes அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா full and full tax related தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு டேக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, CGST, SGST, IGST, இன்கம் டேக்ஸ், TDS, TCS, சர்வீஸ் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, ஸோ எக்ஸெட்ரா. இந்த எல்லா டேக்ஸுமே அண்டர் எந்த குரூப்பில் வரணும்னு பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். ஓகே, இதில் இன்புட் CGST, இன்புட் SGST, இன்புட் IGST இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்புட் CGST, இன்புட் SGST, இன்புட் எப்போ வரும், ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்புட் CGST. சப்போஸ் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது அவுட்புட், ஸோ அதுக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அந்த ஜிஎஸ்டி டேக்ஸ் நம்ம அவுட்புட் CGST, அவுட்புட் SGST சொல்லுவோம். ஓகே, ஸோ CGST, SGST எப்போ அப்ளிகபிள் ஆகும், வித்தின் த சேம் ஸ்டேட்டுக்குள்ள அந்த டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்னா CGST, IGST, சாரி SGST அப்ளிகபிள் ஆகும். பிட்வீன் ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையில டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் நடந்தது அப்படின்னா அது IGSTன்னு சொல்லுவோம். சப்போஸ் ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையில பர்ச்சேஸ் நடந்தது அப்படின்னா இன்புட் IGSTன்னு சொல்லுவோம். சேல்ஸ் நடந்தது அப்படின்னா அவுட்புட் IGSTன்னு சொல்லுவோம். சரிங்களா, இதுதான். ஸோ இப்போ நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணலாம். இன்புட் CGST. ஓகே, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ஐட்டத்துக்குரிய டேக்ஸ் வேல்யூ எவ்வளவோ அதை நீங்கள் போடலாம். ஓகே, 12%னா 12, ஓகே 18னா 18 சம்திங் அந்த மாதிரி போடலாம். நான் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுறேன் அந்த இதை. இந்த இடத்துல டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். ஓகே, ஸோ குரூப்பில் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் செலக்ட் பண்ணிக்குவீங்க. இந்த இடத்துல என்ன இருக்குது, அதர்ஸ்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா அது CGSTயா SGSTயா அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம பண்ணணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இங்கே இருந்துகிட்டே நான் F11 ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்டிங், இன்வென்ட்ரி, டாக்ஸேஷன், ஆன்லைன், பேரோல், அதர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு ஜிஎஸ்டியை எனேபிள் பண்ணிடுறேன். சரிங்களா, எஸ் கொடுத்துட்றேன். எஸ் கொடுத்தேன்னா உங்களுக்கு கேட்குது ஸ்டேட் தமிழ்நாடு. ஸ்டேட் இஸ் வெரி வெரி மஸ்ட். நீங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் டின் நம்பர் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ஸோ இவங்க ரெகுலர் பர்சனா இல்லை கம்போசிஷன் பர்சனா அப்படின்னு கேட்குது. காம்போசிஷன் பர்சன் அப்படின்றது ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு மேலே அவங்க சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த டேக்ஸ் அப்ளை ஆகும். ஓகே, ஒரு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த கம்போசிஷன் ஸ்கீம் வந்து அப்ளை ஆகும். சப்போஸ் அந்த லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அவங்களும் டேக்ஸபிள் பர்சனில் வந்துடுவாங்க. ஓகே, ஸோ இவங்க கம்போசிஷனா இல்லை ரெகுலரானு செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் ரெகுலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஃப்ரம். ஓகே, எப்போலேருந்து அப்ளிகபிள் ஆகுது, உங்களுடைய ஃபினான்சியல் இயர் தான் இதை கொடுத்துக்குங்க. டின் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். சரிங்களா, இவங்க வந்து GSTR 1 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து GSTR ரிட்டன் டாக்குமெண்ட் வந்து ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க மந்த்லி ஃபைல் பண்ணுறாங்களா இல்லை குவார்ட்டர்லி ஃபைல் பண்ணுறாங்களான்னு கேட்குறாங்க. அவங்க ரெகுலராக இருந்தாங்கன்னா மந்த்லி பண்ணுவாங்க, அதர்வைஸ் குவார்ட்டர்லியும் அவங்க பண்ணலாம். ஓகே, நான் மந்த்லி செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி செட் ஆல்டர் GST ரேட் டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்குது. நான் எஸ் கொடுத்தேன்னு வைங்களேன். இது எதுக்கு அப்ளை ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒரே ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதே ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ காமன் ஜிஎஸ்டி தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு அப்ளை ஆகும். மல்டிபிள் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வைங்களேன் ஒரு கம்பெனி, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி தான் அப்ளிகபிள் ஆகும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கக்கூடாது. சப்போஸ் ஒரு கம்பெனியில் ஒரே ப்ராடக்ட் தான் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் கீப் ஆன் நடக்குது அப்படின்னா நீங்கள் அது காமன் ஜிஎஸ்டியை அந்த இடத்துல கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன். எஸ் கொடுத்து நீங்கள் இந்த இடத்துல வந்து டேக்ஸபிள் எக்ஸம்ட் நில் ரேட்டட் இருக்குது, நம்ம டேக்ஸபிள் கொடுத்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் சேல்ஸ் எத்தனை பர்ச்சேஸ் வவுச்சர் சேல்ஸ் வவுச்சர் போட்டாலும் the same 12% டேக்ஸ் மட்டும்தான் அப்ளை ஆகும். ஓகே, இதே மல்டிபிள் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். ஓகே, ஸோ இதில் டேக்ஸபிள் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் எஸ் கொடுத்துக்கிறேன். எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல டேக்ஸபிள் கொடுத்துட்டு ஒரு காமன் டேக்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. நான் இதில் எவ்வளோ கொடுக்குறேன் 12% அப்படின்னா CGST 6%, SGST 6%. சரிங்களா, ஸோ இப்போ நான் இந்த இடத்து பதில் ஓகே கொடுத்துட்றேன். அப்ளிகபிள் ஃப்ரம் 1 ஏப்ரல் தான்.
அதே மாதிரி நீங்கள் எனபிள் டேக்ஸ் லைபிலிட்டி அண்ட் அட்வான்ஸ் ரிசிப்ட் இருக்கா, இல்லை ரிவர்ஸ் சார்ஜ் எல்லாம் சொன்னோம் இல்லைங்களா. ரிவர்ஸ் சார்ஜ் இஸ் சேம் யூஆர்டி பர்ச்சேஸ் தான். ஓகே, அன்ரெஜிஸ்டர்ட் டீலர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ரிவர்ஸ் சார்ஜ் உங்களுக்கு அப்ளை ஆகும். அது மாதிரி பண்ணணுமா, எஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஜிஎஸ்டி கிளாசிஃபிகேஷன் வேணுமா, நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷனுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துட்டு வந்துடுங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவே பில் அப்படின்றது ஒரு 50,000க்கு மேலே ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துல எஸ் கொடுத்து அதுக்கு டேக்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். நான் இந்த இடத்துல தேவையில்லை, நோ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா. இப்போ இதை வேறு ஏதாவது ஆப்ஷன் சேவ் பண்ணணும்னு கேட்குது, இல்லை. ஓகே, நான் எஸ் கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஜிஎஸ்டி அப்படின்னு செலக்ட் பண்ணணும். சிஜிஎஸ்டி அப்படின்னா சென்ட்ரல் டேக்ஸ். ஓகே, ஸோ இதுலேயும் நீங்கள் பெர்சன்டேஜ் கேல்குலேஷன் கொடுத்துக்கலாம், 6 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு லீவ் இட். ரவுண்டிங் மெத்தட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேக்ஸ் அமௌண்ட் கேல்குலேட் பண்ணும்போது பைசையில் வரும். அதை நீங்கள் ரவுண்ட் பண்ணுறது அப்படின்னா டவுன்வேர்டு. அப்படின்னா இப்போ வந்து 10 ரூபி 10 பைசே வருதுன்னு வைங்களேன், டவுன்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த 10 பைசேவை எடுத்துகிட்டு 10 ரூபியை ரவுண்ட் பண்ணும். நார்மல் ரவுண்டிங் அப்படின்றது அப்படியே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணும். அப்வோர்ட் அப்படின்றது அந்த 10 பைசேவை 1 ரூபியாக கன்வெர்ட் பண்ணி 11 ருபீஸாக ரவுண்ட் பண்ணும். சரிங்களா. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் மெத்தட். சப்போஸ் நம்ம ரவுண்டிங் மெத்தட் கொடுக்கும்போது டேக்ஸில் மிஸ்மேட்ச் காமிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரவுண்டிங் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நான் ஒன்ஸ் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா எகெயின் அண்ட் எகெயின் இதே தான் வரப்போகுது. ஸோ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். அடுத்து இன்புட் எஸ் ஜிஎஸ்டி. ஓகே, சேம் அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் ஜிஎஸ்டி. இந்த இடத்துல ஸ்டேட் டேக்ஸ் கொடுத்துக்கோங்க. சரிங்களா. அடுத்து நாட் அப்ளிகபிள் கொடுத்து கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து இன்புட் ஐஜிஎஸ்டி. இன்புட் ஐஜிஎஸ்டி பிட்வீன் 2 ஸ்டேட்ஸுக்கு இடையில டிரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்னா இன்புட் ஐஜிஎஸ்டி. சேம் அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் ஜிஎஸ்டி. இதில் இன்டிகிரேட்டட் டேக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து சர்வீஸ் டேக்ஸ் பேயபிள் ஆல் சர்வீஸ் டேக்ஸ். ஓகே, சாரி. ஓகே, அண்டர் த சேம் குரூப் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், சர்வீஸ் டேக்ஸுக்கு அதே மாதிரி F11 போயிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல எஸ் கொடுத்துருங்க. சரிங்களா. இந்த இடத்துல ஓகே, சாரி, கீழே நீங்கள் எஸ் கொடுத்துட்டு அதுக்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அவங்க வந்து ப்ரைவேட் கம்பெனி ரெஜிஸ்டர்டா இல்லை இண்டிவிஜுவலா, ஸோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். சரிங்களா. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் ஜிஎஸ்டின்னு செலக்ட் பண்ணாமல் சர்வீஸ் டேக்ஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ அது எஜுகேஷன் செஸ், செகண்டரி எஜுகேஷன் செஸ், சர்வீஸ் டேக்ஸ்ன்னு இருக்கும். நம்ம வந்து சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து output CGST, output SGST, output IGST. Okay, so output CGST under the same group duties and taxes. இந்த இடத்துல GST and central tax. Control A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி output SGST under the same group duties and taxes GST ஸ்டேட் டேக்ஸ். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அவுட்புட் ஐஜிஎஸ்டி. ஓகே, ஐஜிஎஸ்டி இன்டிகிரேட்டட் டேக்ஸ். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் பேயபிள் இன்கம் டேக்ஸ் சேல்ஸ் டேக்ஸ். டிடிஎஸ் under duties and taxes. இந்த இடத்துல the same F11 features நான் ரெடி பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஸ்க்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க, எஸ் கொடுங்க. ஓகே, அதே மாதிரி அதுக்குரிய நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. நான் டிசிஎஸ்க்கும் இங்கே எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டிடிஎஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதனுடைய நேச்சர் ஆஃப் பேமெண்ட் கேட்கும். ஓகே, டிடிஎஸில் வந்து என்ன நேச்சர், கமிஷனா, ப்ரோக்கரேஜா, ஸோ சம்திங் அந்த மாதிரி கேட்கும். நம்ம அந்த இடத்துல க்ரியேட் கொடுத்து பண்ணணும். நான் இப்போ ஸ்கிப் பண்ணிடுறேன். ஜஸ்ட் லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறது தான் உங்களுக்கு காமிக்கிறேன். டிடிஎஸ் நடத்தும் போது நம்ம டீட்டெயில்டாக இது ரிலேட்டடாக பார்ப்போம். சரிங்களா. ஸோ என்னன்னு கொடுத்துட்டு நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ அகெயின் டிசிஎஸ்.
டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் இந்த இடத்துல டிசிஎஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ கிரியேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எனி கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்கம் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ். ஓகே, இன்கம் டேக்ஸ் அண்டர் த சேம் குரூப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து சேல்ஸ் டேக்ஸ், யா சேம் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், அதர்ஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் இன் ஹேண்ட். ஸோ ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி ஓப்பன் பண்ணும்போது நம்ம கையில் எவ்வளோ ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது அப்படின்றத நம்ம ஸ்டாக் இன் ஹேண்டில் போடுவோம். அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, கம்பெனி எண்டில் நம்ம கையில் எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது அப்படின்றதையும் நம்ம போடுவோம். ஓகே, நார்மலாக நம்ம என்னென்னு சொல்லுவோம், நார்மலாக ஸ்டாக் அப்படின்னு நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணி அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவுன்னு அது மூலமாக நம்ம ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அது ரிலேட்டடாக பார்ப்போம். ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் அண்ட் ஸ்டாக். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டாக் க்ரியேட் பண்ணலாம், அண்டர் ஸ்டாக் இன் ஹேண்டில் க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் அதுவும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாக் இன் ஹேண்டில் க்ரியேட் பண்ணலாம். பட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் க்ரியேட் பண்ணி அதை ஆல்ட்ரு பண்ணி நான் நீங்கள் என்ன பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், யா நான் இப்போ க்ரியேட் கொடுக்குறேன் லெட்ஜர். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அண்டர் ஸ்டாக் இன் ஹேண்ட் தான். இப்போ நான் இதை என்ன பண்ணிவிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். சரிங்களா, ஸோ ஸ்டாக்கில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றது நீங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் அதுவும் கொடுத்துக்கலாம். நான் இங்கே கொடுக்காம இந்த வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கொடுத்து வெளியில் வந்துடுங்க. மாஸ்டர்ஸில் ஆல்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல லெட்ஜர் எடுத்துகிட்டு ஸ்டாக்ஸ் அப்படின்னு கொடுங்க, கீழே லாஸ்ட்டாக வருதுலையே அதை எடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் 1 ஏப்ரல் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, இப்போ நான் வந்து ஒரு 1000 இருக்குதுன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி 31 மார்ச் ஓகே எண்டிங்கில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2000 இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆல்ட்ரு மூலமாக எவ்வளோ ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் அதை நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஓகே, சன்ட்ரி டெப்டார். ஸோ சன்ட்ரி டெப்டார் அப்படின்றது நம்மளுடைய கஸ்டமர். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனி, இல்லை ஒரு ஷாப்பிங் மால் கூட நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், சேல்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். கஸ்டமர் நேம் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கூட நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா கஸ்டமர். ஓகே, ஒரு கம்பெனி இல்லை ஒரு மால், ஓகே அசோசியேஷன் சம்திங். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கம்பெனி நேம்க்கும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சன்ட்ரி டெப்டார். இது பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த அமௌண்ட் நம்மளுக்கு வரல அப்படின்னா அதை நம்ம பேட் டெப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த பேட் டெப்ட்டு லெட்ஜரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் ஜேர்னல் வவுச்சரில். ஸோ அதுக்குரிய லெட்ஜரும் எந்த குரூப்பில் வரும்னு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெப்டர் குரூப்பில் தான் வரும். சரிங்களா, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட் அப்படின்றது இஸ் நத்திங் பட் ப்ரொவிஷன் அப்படின்றது நம்ம ஃப்யூச்சரில் ஆக போகிற எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம், சில அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சுருப்போம் நம்மளுடைய ப்ராஃபிட்லேருந்து. ஸோ பேட் டெப்ட் வந்து கொடுக்கலாம் இல்லையா, சம்திங் நம்ம சேல்ஸ் பண்ணும்போது அமௌண்ட் வரலாம், சப்போஸ் வரல அப்படின்னா அது பேட் டெப்ட். ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெட்ஜரை நம்ம டேலி பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட் லெட்ஜர் வந்து அண்டர் சன்ட்ரி டெப்டாருக்குள்ள நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நான் கிரியேட் கொடுத்துக்கிறேன் லெட்ஜர். இப்போ கஸ்டமர். ஓகே, கஸ்டமர் எனி இண்டிவிஜுவல் நேம். ஓகே, நான் இப்போ சுஹாசினி ஓகே அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஸ்டமர். ஸோ சன்ட்ரி டெப்டர் குரூப்பில் வருவாங்க. மெயின்டைன் பேலன்சஸ் பில்லில் நீங்கள் எஸ் கொடுத்துக்குங்க. ஏன்னா சப்போஸ் இவங்களுக்கு ஒரு டியூ டேட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, வித்தின் திஸ் பீரியடில் எனக்கு இந்த அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதர்வைஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுவோன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து கேல்குலேட் பண்ண ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா, கிரெடிட் டேஸ் டூரிங் வவுச்சர் என்ட்ரி வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி ஸ்டாச்சுட்டரி டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு அது என்ன மாதிரின்னு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதில் நோ கொடுத்துட்டு பண்ணிடுறேன். அதே மாதிரி அட்ரஸ் எல்லாம் டைப் பண்ணிக்கோங்க, ஸ்டேட் அண்ட் எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ரெகுலர் டைப்புன்னு நான் கொடுத்துக்கிறேன், ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஒரு இண்டிவிஜுவல் நேம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனிக்கு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ். ஓகே, ரிலையன்ஸ்
ஷாப்பிங் அப்படின்னு நம்ம பண்ணுறோன்னா இவங்க வந்து சேம் அண்டர் தி சேம் குரூப் சஞ்சய் டெப்டார். ஓகே, கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட் பார்த்தீங்கன்னா provision for bad debt under the same Sanjay credit debtors group control A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சஞ்சய் கிரெடிட்டார். சஞ்சய் கிரெடிட்டார் அப்படின்றது நம்மளுடைய சப்ளையர். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ட்ட இருந்தும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு கம்பெனிட்ட இருந்தும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ளையர் நேம், நம்ம சப்போஸ் ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நம்மளுடைய சப்ளையர், அவங்களுடைய நேமை நம்ம சஞ்சய் கிரெடிட்டார் கீழே கிரியேட் பண்ணணும். அதே ஒரு கம்பெனிட்ட இருந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன், அவங்களையும் என்ன பண்ணணும், சஞ்சய் கிரெடிட்டார் லெட்ஜர் கீழே கிரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஒரு இண்டிவிஜுவல் நேம் நான் போட்டுக்கிறேன். ஓகே, கீர்த்தனா ஸ்ரீ, இவங்க நம்மளுடைய சப்ளையர். ஸோ சஞ்சய் கிரெடிட்டர்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் நான் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு டியூ டேட் பீரியட் கால்குலேட் பண்ண கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இன்வாய்ஸ் வந்து அக்சஸ் பண்ண ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து கம்பெனி நேம், ஓ ப்ளஸ். ஓகே, ஸோ அவங்களும் நம்மளுடைய சஞ்சய் கிரெடிட்டர்ஸ். கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். செக்யூர் லோன். செக்யூர் லோன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பேங்க்ல லோனுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த லோனுக்குரிய ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்டேஷன் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. திட் இஸ் கால்டு செக்யூரிட்டி லோன். ஓகே, செக்யூர்ட் லோன். அதுக்கு எக்ஸாம்பிள் கார் லோன், ஹோம் லோன், எஜுகேஷனல் லோன். ஓகே, ஸோ கார் லோன் அண்ட் செக்யூர்ட் லோன். ஓகே, செக்யூர் லோன் அப்படின்றது லோன் அண்ட் லயபிலிட்டி. கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் லோன். ஹோம் லோன் போட்டுக்குங்க, சேம் செக்யூர்ட் லோன். இந்த இடத்துல நம்ம பேங்க் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் எஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து அவங்க செக்காக கொடுக்குறாங்களா இல்லை ஃபண்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா, அதர்ஸ் மெத்தடா, அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, செக்னா செக், கிராஸ் யூஸிங் பேயிங் நேம், அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கலாம், ஃபீட் பண்ணிக்கலாம். ஓகே, யா, இப்போ நான் இதை சேவ் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் லோன், சேம் செக்யூர் லோன். ஸோ டாக்குமெண்டேஷன் இல்லை ப்ராப்பர்ட்டி, டாக்குமெண்ட் இல்லை ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ணி தான் என்ன பண்ணலாம், இந்த லோன் எல்லாம் நம்ம எடுக்க முடியும். ஓகே, கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். அன்செக்யூர்ட் லோன். அன்செக்யூர்ட் லோன் அப்படின்றது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்குற ஒரு லோன். இதுக்கு எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் கிடையாது. சப்போஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு தான் ரிஸ்க். ஓகே, ஸோ இதில் ரொம்பவே ரிஸ்க் இருக்குது. இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கறது. மேபி அவங்க கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். அதுக்குரிய ரிஸ்க்கை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். கிரெடிட் கார்டு லோன், லோன் ஃப்ரம் ரிலேட்டிவ்ஸ். ஸோ ரிலேட்டிவ்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்காக வேண்டுறோம், எந்த ஒரு அக்ரிமெண்ட்லேயும் நம்ம சைன் பண்ணாமல் நம்ம வேண்டுறோம். ஓகே, ஸோ அதை வந்து ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க கொடுப்பாங்க. இதில் ரொம்பவே ரிஸ்க் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வேண்டுவோம். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் லோன் ஃப்ரம் டைரக்டர். சப்போஸ் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள்ட்டேருந்து என்ன பண்ணுவோம், ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் வேண்டுவோம். குறிப்பிட்ட அந்த பீரியடுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு பே பண்ணணும். ஓகே, இதில் கிரெடிட் கார்டு லோன் அண்டர் அன்செக்யூர்ட் லோன், இதுவும் லோன்ஸ் அண்ட் லைபிலிட்டியில் தான் வரும். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். லோன் ஃப்ரம் relative. Okay, same unsecured loan, control A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். loan from friends, the same group unsecured loan, control A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். next பார்த்தீங்கன்னா short term loan. okay, from manager or director something. இதுவும் எந்த குரூப்ல ஆட் ஆகுது, அன்செக்யூர்ட் லோன்ல தான் ஆட் ஆகுது. ஏன்னா ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வேண்ட கடன் எல்லாமே அன்செக்யூர்ட் லோன். மேபி அவங்க பே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பே பண்ணாமலும் போகலாம். ஸோ இதில் நிறையவே ரிஸ்க் இருக்கு. அதனால தான் இது அன்செக்யூர்ட் லோன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, பேங்க் அக்கௌண்ட்ஸ்.
கம்பெனியின் பேர்ல நம்ம பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருந்தோம் அப்படின்னா அது பேங்க் அக்கவுண்ட்ல ஆட் ஆகும். ஓகே, ஒரு கம்பெனி மல்டிபிள் பேங்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த கம்பெனியுடைய பிரான்ச்சஸ் அனதர் ஏரியாவில் இருக்கு அப்படின்னா அதில் என்ன பேங்க் வந்து ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கோ அந்த பேங்க்ல என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ எல்லா பேங்க் நேமும் அண்டர் பேங்க் அக்கௌண்ட்ஸில் தான் வரணும். அது எனி நேம். ஓகே, இங்க இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஐஓபி பேங்க், ஸ்டேட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க் எக்ஸெட்ரா. ஃபர்ஸ்ட் இந்தியன் பேங்க் அண்டர் எந்த குரூப்ல வரணும், பேங்க் அக்கவுண்ட்ஸ். யா, இந்த இடத்துல உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், ஸோ எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஒன்ஸ் ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எகெயின் அண்ட் எகெயின் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிரிண்ட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்வாய்ஸில் உங்களுக்கு வியூ ஆயிரும். சரிங்களா, அதுக்காக தான் இது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஸ்கிப் பண்ணி Ctrl A கொடுத்து சேவ் பண்ணுறேன். அடுத்து என்ன பேங்க், கனரா பேங்க், ஐஓபி பேங்க், ஸ்டேட் பேங்க். கனரா பேங்க் சேம் பேங்க் அக்கவுண்ட், Ctrl A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஓகே, the same bank accounts, Ctrl A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க். ஸ்டேட் பேங்க் the same under bank group, Ctrl A கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். இன்டைரக்ட் இன்கம்ஸ். இன்டைரக்ட் இன்கம்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் பேஸ்டாக வரக்கூடிய எல்லா இன்கம்ஸும் இன்டைரக்ட் இன்கம்ஸ் குரூப்பில் தான் ஆட் ஆகும். ஓகே, பேங்க் இன்ட்ரெஸ்ட், டிஸ்கவுண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இன்கம் ஆன் அசெட், பேட் டெப்ட் ரிசீவ்ட், இன்கம் ஃப்ரம் ரிப்பேர், இன்சூரன்ஸ் கிளைம், மிஸ்செலனியஸ் இன்கம். ஸோ இது எல்லாம் எதில் ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் நான் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்தனால இது இன்டைரக்ட் இன்கம்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து டிஸ்கவுண்ட் இல்லை இன்வாய்ஸ் ரவுண்டிங் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். டிஸ்கவுண்ட்டா இல்லை இது வந்து இன்வாய்ஸ் ரவுண்டிங் அப்படின்னு சொல்லும்போது ரவுண்டிங், நார்மல் ரவுண்டிங், டவுன்வோர்டு அப்வோர்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா, அதுதான். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுறேன், ரெண்டுக்குமே நாட் அப்ளிகபிள் கொடுத்து Ctrl A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட். ஓகே, டிஸ்கவுண்ட் நம்ம ரிசீவ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்கம்ஸ். Ctrl A கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இன்கம் ஆன் அசெட். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அனதர் கம்பெனியில் நம்ம அமௌண்ட்டை போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டும் எந்த குரூப்பில் ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்கம்ஸ் குரூப். ஓகே, Ctrl A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இன்கம் ஆன் அசெட். ஸோ அசெட் மூலமாக நம்மளுக்கு இன்கம் வருது அப்படின்னா அஃப்கோர்ஸ் அதுவும் இன்டைரக்ட் இன்கம்ஸ் குரூப்பில் தான் ஆட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேட் டெப்ட் ரிசீவ்ட், இன்கம் ஃப்ரம் ரிப்பேர். ஓகே, பேட் டெப்ட். ஸோ ரொம்ப நாளாக கொடுக்காத அமௌண்ட்டை நம்ம சடனாக ரிசீவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட் டெப்ட். அதுவும் நம்மளுக்கு எதில் ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்கம். அடுத்து இன்கம் ஃப்ரம் ரிப்பேர். இன்கம் ஃப்ரம் ரிப்பேர். ஸோ சேம் குரூப் இன்டைரக்ட் இன்கம்ஸ். Ctrl A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கிளைம், மிஸ்செலனியஸ் இன்கம். ஓகே, ஸோ நம்ம வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு நம்ம கிளைம் பண்ணுறோம் பாருங்களேன், ஸோ அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்கம்ஸ். லாஸ்ட்டு மிஸ்செலனியஸ் இன்கம். இதுவும் இன்டைரக்ட் இன்கம் கீழே ஆட் ஆகுது. நான் Ctrl A கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். டைரக்ட் இன்கம்ஸ். டைரக்ட் இன்கம்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பேஸ்டாக நம்மளுக்கு டைரெக்டாக வரக்கூடிய இன்கம்ஸ் எல்லாமே டைரக்ட் இன்கம்ஸ் குரூப்பில் ஆட் ஆகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கூட்ஸை சேல்ஸ் பண்ணுறோம், ஒரு 10,000க்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், அந்த அமௌண்ட் அப்படியே நம்ம ரிசீவ் பண்ணுறோம் டைரெக்டாக, தட் இஸ் கால்டு டைரக்ட் இன்கம்ஸ். சப்போஸ் அவங்க அந்த 10,000ஓட அந்த டியூ டேட் கொடுத்த டியூ டேட்டில் பே பண்ணாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 1,000 நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்கள்ட்ட இருந்து ரிசீவ் பண்ணுறோன்னு வைங்களேன், அதுதான் இன்டைரக்ட் இன்கம்ஸ். ஓகே, ஸோ அந்த குட்ஸுக்குரிய
அமௌண்ட்டை நம்ம டைரெக்டாக ரிசீவ் பண்ணுறது டைரக்ட் இன்கம். அதே மாதிரி ஃபேக்ட்ரி இன்கம்ஸ், ஃப்ரேட் சார்ஜஸ், மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இன்கம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைரக்ட் இன்கம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம லெட்ஜர் போடலாம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி இன்கம்ஸ் அண்டர் டைரக்ட் இன்கம்ஸ். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து freight charges income, okay, under direct incomes control A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். Maintenance charges, same under direct incomes group control A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து last transportation charges. Okay, under direct incomes control A கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். miscellaneous expenses. ஸோ miscellaneous expenses அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வர இன்கம்காக நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இப்போ ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா miscellaneous expenses. ஸோ கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்காக ஃப்யூச்சரில் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம இந்த பீரியடில் செலவு பண்ணுறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா miscellaneous expenses. அதில் என்னென்ன ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஒரு கம்பெனி வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அட்வர்டைஸ் பண்ணணும். அது ஒரு கம்பெனிக்கு ஏர்னிங் தான், ஃபியூச்சரில் பெரிய ஏர்னிங்காக இருக்கும். அதே மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், இது எங்கே ஆட் ஆகுது? miscellaneous expenses. இது ஒரு அசெட் தான் கண்டிப்பாக, ஏன்னா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வர இன்கம் ஏர்னிங். ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா miscellaneous expenses. கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா advertisement expenses, சேம் miscellaneous expenses. கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமௌண்ட்டை இல்லை ப்ராஃபிட் அமௌண்ட்டை வேறு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் அது கேபிட்டல், அனதர் கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அது மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ். ஓகே, ஸோ இது எந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வருது. கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ராப்பர்ட்டி, ஸோ சேம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஆட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், சேம் அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்பில் ஆட் ஆகுது. கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர் த சேம் குரூப், கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். பேங்க் ஓடி. பேங்க் ஓடி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டிராஃப்ட். ஓகே, நம்ம கஸ்டமருக்கு ஒரு செக் இஷ்யூ பண்ணுறோம், அதனுடைய வர்த் 10,000, பட் நம்ம பேங்க்கில் 8,000 தான் அமௌண்ட் இருக்குது. ஸோ அந்த செக்கை நம்ம பார்ட்டிக்கு இஷ்யூ பண்ணணும். அப்போ அந்த பேங்க் கம்பெனி பேரில் டெபாசிட் பண்ணியிருக்க செக்யூரிட்டி அமௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட்டை எடுத்து கொடுக்கும். ஓகே, எடுத்து அந்த செக்கை வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. நம்ம குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே அந்த அமௌண்ட்டை திரும்ப என்ன பண்ணணும், பேங்க்குக்கு கொடுக்கணும். இது வந்து ஒரு கடன் மாதிரி தான், பட் இது ஒரு கிரெடிட். ஓகே, ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஓடி லெட்ஜர் போட்டு அண்டர் பேங்க் ஓடி குரூப்பு கீழே நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல நம்ம பேங்க் ஓடி அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அண்டர் பேங்க் ஓடி குரூப்புக்கு கீழே தான் வரணும். இந்த இடத்துல செட் ஓடி லிமிட் கொடுத்துருக்காங்க. 2 lakhs அதான் நார்மல் லிமிட். ஓகே, ஸோ அப் டு 2 lakhs வரையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு பேங்க் ஓடி இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஃபீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன்.
ஃபிக்ஸட் அசெட்ஸ் அப்படின்றது கம்பெனியுடைய எல்லா பிலாங்கிங்ஸும் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்ஸில் வரும். ஸோ கம்பெனியில் என்னென்ன மிஷினரி யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஃபர்னிச்சர், மொபைல், கம்ப்யூட்டர், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஸோ இது எல்லாமே எந்த குரூப்பில் ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்ஸ் குரூப்பில் தான் ஆட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் furniture under fixed assets. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஷின். ஓகே, மெஷினரி வேறு, மெஷின் வேறு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், அண்டர் ஃபிக்ஸட் அசெட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் மிஷினரி. சாரி, யா, ஃபிக்ஸட் அசெட்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து லேண்ட் அண்ட் பில்டிங், அண்டர் ஃபிக்ஸட் அசெட்ஸ் குரூப் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப், வெஹிக்கிள்ஸ், கம்பெனியுடைய குட்வில் ஆல்சோ ஃபிக்ஸட் அசெட்ஸ்குள்ள தான் வரும். நெக்ஸ்ட் ஏர் கண்டிஷனர். ஓகே, கம்ப்யூட்டர்ஸ், ஃபிக்ஸட் அசெட்ஸ் கண்ட்ரோல் ஏ, சாரி, லேப்டாப், ஃபிக்ஸட் அசெட்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள்ஸ், குட்வில், வெஹிக்கிள்ஸ், ஃபிக்ஸட் அசெட்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். குட்வில், யா, ஃபிக்ஸட் அசெட்ஸ் கண்ட்ரோல் ஏ, ஏர் கண்டிஷனர், சாரி, கண்ட்ரோல் ஏ கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஃபேக்டரி லைட்டிங், ஆஃபீஸ் லைட்டிங் அண்ட் மொபைல்ஸ். ஸோ ஃபேக்டரி லைட்டிங் அண்டர் ஃபிக்ஸட் அசெட்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஆஃபீஸ் லைட்டிங், ஃபிக்ஸட் அசெட்ஸ், சேவ், மொபைல், அண்டர் ஃபிக்ஸட் அசெட்ஸ் அண்ட் சேவ். ஓகே, current assets. ஸோ current assetsல என்னென்னலாம் ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் ரெண்ட். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், முன்கூட்டியே ரெண்ட் பே பண்ணிட்டோம். அதே மாதிரி ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ், பில்ஸ் ரிசீவபிள்ஸ். ஓகே, ஸோ நம்ம சேல்ஸ் பண்ணியிருப்போம், நம்மளுடைய கஸ்டமர்கிட்டேருந்து நம்மளுக்கு வர வேண்டிய பில்ஸ் எல்லாமே கரண்ட் அசெட்ஸ். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணியிருப்போம், பே பண்ணுவோம் இல்லையா, ஒரு ஷார்ட் பீரியட் வரையும் தான் அவங்கள்ட்ட இருக்கும். தென் ஃபைனல் டேட்டில் நம்ம என்ன பண்ணிடுவோம், அதையும் ரிசீவ் பண்ணிடுவோம், அதுவும் கரண்ட் அசெட்ஸ் தான். அதே மாதிரி நம்மள்ட்ட உள்ள அமௌண்ட்டு, ஸோ பேங்க்கில் உள்ள அமௌண்ட்டு, ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸ். அதே மாதிரி நீங்கள் ரெண்ட் வந்து போகிறீங்க, அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுப்பீங்க, ஸோ ஒரு ஷார்ட் பீரியட் வரையும் தான் அவங்கள்ட்ட இருக்கும். எகெயின் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸ். ப்ரீபெய்ட் ரெண்ட் அண்டர் கரண்ட் அசெட்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் அண்டர் கரண்ட் அசெட்ஸ் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள். ஓகே, இதுவும் எந்த குரூப்பு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் அண்டர் கரண்ட் அசெட்ஸ்.